இந்த புதுசான பேட்ச் இப்போ வந்த பேட்சுக்காக தான் நான் இந்த வகுப்பை முதல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நினைவு வந்தது, இல்லை நம்ம பழைய ஆளுங்களுக்கும் இந்த வகுப்பு நம்ம எடுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தீட்சை வாங்குறதே வந்து நான் யார் என்பதை உணர்வதற்கான இதுதான் வந்து நம்ம தீட்சை வாங்குறோம். தியானத்தில் வந்து நான் வந்து நான் அல்ல, நான் பரம்பொருள் தான் என்பதை உணர்வதற்கானது தான் தியானமும் கூட. ஸோ நிறைய ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ திருமூலர் சொல்லியிருக்காரு, உள்ளம் பெருங்கோயில் உன்னோட ஆலயம் தான் போகும்போது ஜீவன் தான் சிவலிங்கம் சொல்றாரு. அப்போ ஆத்மா தான் வந்து பரமபுருஷன். சிவலிங்கம் என்பது வந்து இறைவனை வந்து குறிப்பதற்கான இந்து மதத்துல சொல்கின்ற ஒரு சொல், அவ்வளவுதான். பரமபுருஷன் என்பதுதான் பொதுவான சொல், பிரம்மம் என்பதுதான் பொதுவான சொல், மதம் சார்ந்தது அல்ல. ஸோ ஆகவே நிறைய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்லும் போது தன்னை உணர்தல் தான், நான் இல்லை, இது நான் என்பது அந்த பரமபுருஷன் தான். ஸோ பரமபுருஷன் தான் எனக்குள்ள இருக்காரு, தூணிலும் இருக்காரு, துரும்புல இருக்காரு அப்படின்லாம் சொல்லும் போது ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் தெரியுமா ஒழிய, அதை வந்து நம்ம விஞ்ஞான பூர்வமாக ஆமா அவர் தான் இப்படி மாறி இருக்காருன்றத காட்சிகள் மூலமாகவும் நான் வந்து சயின்ஸ் மூலமாகவும், இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வந்து உலகத்துல வந்து எந்த விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையிலையும் நான் வந்து உங்களுக்கு இதை காட்ட போறேன். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, எந்த பொருளிலிருந்து அது உருவானது, எல்லாத்துக்குள்ளார அந்த பொருள் தான் இருக்குதுன்றத உங்களுக்கு வந்து நான் மெய்ப்பிக்கிறதுக்கான வகுப்பு தான் இந்த வகுப்பு. இப்போ முதல்ல நம்ம தொடங்கிறதுக்கு முன்னால இந்த போன் ஏதாவது பேசுறதுனா கொஞ்சம் வெளியே பாடுங்க, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம இருப்பாங்க. சைலண்ட் மோட்ல போடுங்க. சப்போஸ் அது அவசரம் வெளியில இப்ப நமக்குள்ளார இருக்கிறதும் சரி, எல்லாத்துக்குள்ளாரும் இருக்கிறதும் அந்த பரமபுருஷன் தான் இருக்கிறான் அப்படின் போது, முதல்ல இந்த பிரபஞ்சம் தோன்றத இதை பார்த்தீங்கன்னா, தோற்றுவித்த அந்த விதத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பிரிவாக இந்த பிரபஞ்சம் தோன்றுது. ஒன்று வந்து உயிர்கள் வந்து தோன்றுகின்ற ஒரு பகுதி. உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னால இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு பகுதி. ஸோ நாம வந்து சில நேரங்கள்ல உங்களை வந்து நான் கற்பனைக்குள்ளாரதான் உங்களை, ஏன்னா உங்க மைண்டை வந்து நான் அப்படி கூட்டிட்டு போனாதான் உங்களுக்கு அது புரியும். இப்ப நாம அறிவியலின் படி பாத்தீங்கன்னா, இந்த பூமி தோன்றியதுல இருந்து தான் நம்ம வந்து விஞ்ஞானிகள் வந்து அது பேசுறாங்க. அப்புறம் இந்த கேலக்சி எப்படி உருவானுச்சு, ஒரு பிக் பேங், ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு இது வெடிப்பு ஏற்பட்டது, எரிந்து கொண்டிருக்கின்ற இது, அது வெடித்து சிதறியதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கின்ற இந்த பால்வெளி தோற்றங்கள் எல்லாமே. கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள், இதெல்லாம் அதனுடைய எல்லை பரப்பளவு என்னன்னு யாருக்கும் தெரியல. ஆனாலும் அந்த இது வந்து வெடித்து சிதறியது தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை காமிச்சிடுறேன், அறிவியல் பூர்வமான அவைலபிளா இருக்கிற ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு போறேன்.
அப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன். இப்போ இதுல சில விஷயங்கள் சொன்னாங்க. என்னன்னா, இந்த பிக் பேங்க்ல தான் அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. படிச்சு என்ன வெடிச்சு சிதறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நெருப்பு கோலம் தான். அது எவ்வளவு பெருசுன்னு சைஸ்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியாது. இப்போ அந்த பிரபஞ்சத்துக்குள்ள எவ்வளவு பெருசு இது வெடிச்சாக்கா இத்தனை கோள்கள் கிரகங்கள் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு அந்த துகள்கள் இருக்குன்னு பார்க்கும்போது அது இமேஜினேஷனுக்கு வராத ஒன்று. பட் இங்க எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பந்து என்பது என்ன? இப்போ 5 பஞ்சபூதங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? 5 பஞ்சபூதங்கள்ல நெருப்பு என்பது ஒரு பஞ்சபூதம். இந்த நெருப்பு எரிவதற்கான மூலப்பொருள் என்ன? எது எரியுது? எரியுதுன்னா ஏதோ ஒன்றுதான் அது எரியணும் தீயாக. அது எது எரியுதாக நம்ம பார்க்கிறோம்? வாயுக்கள் தான் அது. இன்னைக்கும் இந்த பூமிக்குள்ளார பல்வேறு வகையான வாயுக்கள் தான் எரிந்து கொண்டிருக்கின்ற இதாவே இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நெருப்பு ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னால இந்த வாயுக்கள் என்று இருந்தாதான் அந்த வாயுக்கள் ஒன்றோட ஒன்று எரிஞ்சு. இப்ப நாம சில வாயுக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணாவே நெருப்பாக்கணும். அது க்ளோஸ் இதுல தான் வைக்கணும். இல்ல கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும். அதை நீ ஓபனா வைக்க முடியாது. சரி, இப்ப நெருப்புக்கே வாயுக்கள் தான் தேவைன்னா நீர் எதிலிருந்து உருவாகுது? தண்ணீர் எதிலிருந்து உருவாகுது? விஞ்ஞானம் அது வாயுக்கள் தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுல குறிப்பிட்ட அந்த ஒரு இந்த சூழ்நிலை இதுல சில வாயுக்கள் சேரும் போது அது நீராக மாறுகிறது, நெருப்பாக மாறுகிறது என்பதை நம்ம அறிவுபூர்வமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ நம்ம நெருப்பு இருக்குன்னு பார்த்தோம். நீர் அந்த நீருக்கான மூல பொருள்களும் வாயு தான் என்பதையும் பார்த்தோம். சரி, இப்போ வாயு இருக்கிறது தெரியுது, நெருப்பு இருக்கிறது தெரியுது, நீர் இருக்கிறது தெரியுது. நிலம் இருக்கிறதுக்கு நம்ம இப்ப எரிஞ்சு கொண்டிருக்கிறது எப்படி குளிர்ந்து நிலமா மாறுனுச்சு. இந்த 4வது பஞ்சபூதத்தை இந்த பின்னால இருக்க வீடியோல பார்ப்போம். அதை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னால இது எங்கிருந்து வந்துச்சுன்ற சோர்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு அப்புறம் அங்கிருந்து நம்ம போகும்போது தான் சரியான ஒரு இதா இருக்கும். சரி, இப்போ வாயு இருக்குது. வாயுல இருந்து தான் நெருப்பு உருவாகுது. எப்படி நெருப்பு வந்துச்சுன்னு சொன்னா, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற குழம்புன்னு தான் சொன்னாங்க. அந்த நெருப்பு எதிலிருந்து உருவானது அப்படின்றது இந்த இதுல பண்ணல. இதெல்லாம் ஒரு வாயுக்களா எரியுதுன்றது நம்ம அறிவுபூர்வமா இருக்குது. அதே மாதிரி நீர் என்பது இந்த பிரபஞ்சத்தில் உருவானது இந்த வாயுக்களுடைய சேர்க்கையினாலதான். அப்போ இந்த நெருப்பு என்பது உருவாவதற்கு முன்னால நிச்சயமாக என்ன இருந்திருக்கணும்? வாயு தான் இருந்திருக்கணும். அதே மாதிரி நீர் என்பது உருவாவதற்கு முன்னால வாயு தான் இருந்திருக்கணும். ஆனால் இந்த நீர் என்பது குளிரும் தன்மையும் உடையது, ஐசாவும் மாறக்கூடியது. அப்போ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருந்தாதான் அது வாட்டரா இருக்க முடியும். அந்த டெம்பரேச்சர் மாறும் போது அது என்ன மாறிடும்? ஐஸா மாறிடலாம், அடுத்து எவாபரேட் ஆயிடும். புரியுதுங்களா? அப்போ இப்ப நீர் ஒண்ணு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீட் எனர்ஜி தேவைப்படுதுன்றது இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நெருப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நீர் என்பது உருவாகி இருக்குன்றத நினைவுல வச்சுங்க. நான் அப்புறம் உங்களுக்கு அழகா கொண்டு வருவேன். பட் இருந்தாலும் இந்த புள்ளி விவரங்களை வச்சுங்க. சோ இப்போ வாயு இருந்ததுக்கு அப்புறம் தான் நெருப்பு தான் உருவாயிருக்கு. நெருப்பு உருவானதுக்கு அப்புறம் அந்த பர்சன்டேஜ், அந்த ஒரு தீயினுடைய வெப்பத்தினுடைய சில பர்சன்டேஜ்ல அந்த எரிஞ்சிருக்கின்ற அந்த வாயுக்கள் இருக்கிறதோ அல்லது வேறு சில வாயுக்களோ இணைஞ்சி அது தண்ணீராக மாறுது அப்படின்றது பார்த்தோம். சரி, இப்போ இந்த வாயு என்பது எங்க இருந்து உருவாச்சு? நெருப்புக்கும் நீருக்கும் மூல காரண பொருளா இருக்கிறது இந்த வாயு தான் என்பதை பார்த்துட்டோம். ஆனா அந்த வாயு என்பது எங்க இருந்து உருவானுச்சு அப்படின்றதுக்கு கேள்வி விஞ்ஞானத்துல இல்லை. ஆனால் நம்ம இப்போ அறிவால புரிஞ்சிக்க முடியும்.
இந்த ஆகாயம்னு சொல்றோம்ல, ஈத்தர், எத்திரில் ஃபேக்டர், ஆகாய தத்துவம் என்றெல்லாம் சொல்றோம். இந்த ஆகாயம் என்பது என்ன? வெட்ட வெளின்னு சொல்றோம். ஓகே. ஆனா அதுல இப்ப நெருப்புக்கு வந்து சுடுகின்ற தன்மை எதை வேணாலும் வந்து தனக்குள்ள விழுங்கிடும். நீர் வந்து எதை வேணாலும் மூழ்க கடிச்சிடும், பொழிய வைக்கும், இப்படின்ற ஒரு பண்பு இருக்குது. ஆனா இந்த ஆகாயம், அந்த வெட்ட வெளி என்பதுல என்ன இருக்கு? ஏன்னா வாயு வந்து தோன்றி இருக்கு, டெஃபினட்டா ஒன்று தோன்றி இருக்குது. இந்த வாயு தோன்றி இருக்குதுன்னா இது ஏதோ ஒன்றில் இருந்தான உருவாகிடும். எப்படி வாயுல இருந்து நெருப்பு உருவாது, அதுல இருந்து தண்ணி உருவாதுன்னா வாயு என்பது உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள் என்பது கட்டாயமா இருந்திருக்கும். ஆனா வாயு என்பது கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதா? இல்ல, கிடையாது. ஆனா நெருப்ப கண்ணால பார்க்க முடியுது, நீரை கண்ணால பார்க்க முடியுது, நீங்க அதை சுவைக்க முடியுது, நெருப்ப சுவைக்க முடியாது. சரி, இதெல்லாம் நான் மறுபடியும் வருஷப்படுத்தி சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போ வாயு என்பது ஒன்று தோண்டிதான் இருக்கணும். அதுக்கு ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல அது இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய நெருப்பு வந்தது. அது வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல அது வெடிச்சு சிதறது. ஏன் வெடிச்சது? அதுக்கும் ஒரு காரணம் தெரியல. அது பாட்டு நெருப்பு பிடிச்சிருந்தா எரிஞ்சுதான் இருக்கலாம். வெடிச்சு சிதறதுக்கான காரணம் என்ன இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு முன்னால என்ன இருந்தது பாத்தீங்கன்னா, இந்த பஞ்ச போதங்களை பாத்தீங்கன்னா இப்ப 4 போதங்களை பார்த்துட்டோம். நிலம் என்பதும் எரிந்து கொண்டிருக்கிறது, குளித்ததுக்கு அப்புறம் மாறுதுன்றத நம்ம விளக்கமா பார்க்க போறோம். ஆனாலும் நிலம் என்ற ஒன்று இதுக்கப்புறம் தான் வருது. ஏன்னா இதுவும் வந்து வெடிச்சு சிதறல ஒரு பகுதி தான் இந்த எர்த்து. அதுவும் எரிஞ்சு கொண்டிருந்த பந்தாதான் இருந்தது. அதுக்கப்புறம் நீர் வந்து அது மேல வந்து தேங்கி நின்னதுக்கு அப்புறம் அந்த சூடு மேற்பரப்பு குளிர்ந்து நிலப்பரப்பு வாழுகின்றது. ஆனாலும் உள்ள வந்து இன்னமும் வந்து போனீங்கன்னாக்கா எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பு அதுதான் சில நேரங்களில் எரிமலைகளாக வரதெல்லாம் கூட பார்க்கலாம். ஸோ நிலமும் இப்படி வந்து பார்த்தோம். இப்போ 5 பஞ்சபூதங்கள்ல 4 பஞ்சபூதங்கள்ல இப்ப 4 பூதங்களை பார்த்துட்டோம். அப்ப அதுக்கு முன்னால விட்டு போனது இன்னும் ஒண்ணு என்ன இருக்குன்னா, ஆகாயம் என்று ஒன்று தான் இருக்குது. ஆனா அந்த ஆகாயம் என்ற ஒன்று இந்த 4 போல இல்லை. வாயுவை நம்ம வந்து கண்ணால பார்க்கலைன்னாலும் அதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஒரு வாயு இருந்தா உடனே ஃபயர் ஆகுது, கண்ணுக்கு தெரியல. ஆனா அதை நினைச்சா வருது. அதே ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஒரு லேப்ல வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இத்தனை % போட்டாக்கா வாட்டர் மாலிக்யூல் வருதுன்றது. அல்லது ஒரு காத்தை வந்து நீங்க ஊதுறது மூலமாக ஒரு காத்தை வந்து ஒரு கண்டெய்னர்ல பிடிச்சு, வாய்க்கெல்லாம் பல இதுல பிரிச்சு வச்சிருக்கோம்ல, சோ ஒரு கண்டெய்னர்லயும் பிடிச்சு வைக்க முடியும். ஆனா இந்த ஆகாயம் என்ற ஒன்றை வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பிடிச்சு வைக்க முடியுமா? இல்ல இருக்குதுன்றத வந்து எப்படி நீங்க வந்து அக்செப்ட் தான் பண்ணணும். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு மூலப்பொருள் இருக்குது. என்னன்னா இந்த சவுண்ட் என்பது ஓசை இருக்குல்ல. இப்ப நம்மளுக்கு வந்து 5 பஞ்சபூதங்கள் இருப்பது போல 5 விதமான உணர்வு உறுப்புகள் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, தொடுதல், இத மாதிரி இருக்கிற மாதிரி காது, செவி என்பது மூலமாக தான் ஓசையை நீங்க கேட்பீங்க. இந்த ஓசை வந்து எப்படி நான் பேசுறது உங்களுக்கு இது ஆகாயத்துல டிராவல் பண்ணி தான் உங்களுக்கு ரீச் ஆகுது. இப்ப உங்களுக்கு நடுவில் எனக்கு நடுவில் இருக்கிற இந்த கேப் வந்து ஆகாயம். நீங்க ஏதோ மேல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. வெற்றிடம் அனைத்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கு அப்பாலையும் கோள்களுக்கு வெளியிலையும் கோள்களுக்கு இடையிலையும் இருப்ப அத்தனையுமே ஆகாயம் தான். அது இந்த ஆகாயம் என்ற ஒன்று நம்ம எத்திரில் ஃபேக்டர் என்பதும் ஈத்தர் என்றும் அதுலதான் ஓசை அதிர்வலைகள் டிராவல் பண்ணுதுன்றதும் விஞ்ஞானம் ஒத்துது. இது விஞ்ஞானம் தானே இது. அப்போ ஓசை என்பது வருது. அப்போ இப்போ இந்த இந்த ஓசை என்ற ஒன்று டிராவல் பண்ணணும்னா ஒரு மீடியமா இருக்குது அப்படின்னாக்கா டெஃபினட்டா அது வந்து கடந்து செல்வதற்கான ஒரு பொருள் இருக்குது. அந்த கடந்து செல்வது. ஆனா அந்த பொருள் எப்படி இருக்குன்னா இந்த 5 புலன்களாலேயுமே காதால அந்த ஓசை வருதுதான் கேட்கணும். ஆனா அந்த ஓசை டிராவல் பண்ணக்கூடிய அந்த பொருளாகிய ஆகாயத்தை உங்களால உணர முடியாது. ஆனா ஆகாயம் இருக்குன்றது அறிவியலும் ஒத்துக்குதா? ஒத்துக்குது. இப்ப நாம சுருக்கமா, ஏன்னா டைம் வந்து நம்ம விளக்கங்கள் கேள்விகளுக்கு போது நம்ம விளக்கம் போறோம். இப்ப ஆகாயம் என்ற ஒன்று அதுலதான் ஓசை என்ற ஒன்று டிராவல் ஆகுது. இப்போ ஓசையே இந்த பிரபஞ்சத்தில் இல்லைன்னு வச்சுக்கிற எப்படி இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. எந்த சவுண்ட் என்பது இப்ப கிரியேட் ஆகல.
எந்த சவுண்டுமே இல்லை. எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சம்? நான் பேசுறது உங்களுக்கு, நீங்க பேசுறது எனக்கு தெரியாது. எதுவுமே டிராவல் ஆகாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. கைகளை ஆசி நம்ம ஊமைகளை போட வேண்டாம், மனிதர்கள் பேசிக்கலாம், பறவைகளும் விலங்குகளும் சத்தம் போட முடியாது, சத்தம் வெளியே டிராவல் ஆகாது. அப்போ இந்த அடிப்படையான இதே பாத்தீங்கன்னா இந்த ஆகாயம் ஒன்றுதான். இப்ப இந்த கோள்கள், கிரகங்கள், இந்த கேலக்சி, பால்வெளி தோற்றங்கள் எல்லாம் எது உள்ள இருக்கு? ஆகாயத்துலதான் மிதந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஃப்ளோட்டிங் தானுங்க. ஆனா அதுக்கு சரியான ஒரு காலகட்டத்துல ஒரு டிஸ்டன்ஸையும் ஒன்றுக்கு ஒன்று மோதாம ஒரு பிளான் பண்ணி ஏதோ ஒன்று அதை ரூல் பண்ணிட்டு இருக்குது இல்லையா? ஆனா ஒரு கட்டத்துல ஒன்னோட ஒண்ணு மோதுனுச்சு. மோதுனதன் விளைவாக என்னென்ன ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்காக அது நடைபெற்றது. அதுக்கப்புறமேட்டு அந்த சூழ்நிலைகள்லாம் கரெக்டா உருவானதுக்கு அப்புறம் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்லி செட் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ ஆகாயம் என்பது ஒன்று இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆகாயம் ஒன்று இல்லைன்னா கோள்களும் இல்ல, கிரகங்களும் இல்ல, எரிந்து கொண்டிருக்கின்ற வாயு கோலம் என்பது எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அந்த வெற்றி நம் தான். அதை நம்ம வெற்றிடம்னு சொல்றோம். ஆனா இத்தனையும் தாங்கி பிடித்திருக்கின்ற அந்த இது என்பது கண்ணுக்கு புலனாகாத ஒரு ஆற்றல் ஒன்று இத்தனையும் தாங்கி பிடித்துக் கொண்டு இதா இருக்குது. அதுதான் அனைத்தையும் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது. எது? மீதி 4 பஞ்சபூதங்களையும் தன்னுடைய இதுக்குள்ளார அதுதான் வச்சுக்கிட்டு இருக்குது. அது ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளதான் இது எல்லாமே இருக்கு. சரியா? அப்ப ஆகாயம் என்று ஒன்று, ஆகாயம் ஒன்று இருந்ததுன்னு தான் அடுத்தது ஏதோ அதுக்குள்ளார ஏதோ ஒரு மூலப்பொருள்கள் இருக்குது. நம்ம தெரிஞ்சதை வாய்ப்புன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம அறிவியல் மூலமா கண்டுபிடிச்சது மட்டும்தானே நம்ம சொல்றோம். கண்டுபிடிக்கிறதுனால அது கூட தெரியலையே கண்டுபிடிக்க முன்னால. அப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்றோம். அப்ப எதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சதோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாத இருக்குது அதுக்கு பின்னால. அப்ப இது எங்க போகுது அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்போ 5 பஞ்சபூதங்கள்ல நிலம் என்பது இருக்கிறதுலயே ரொம்ப ஜடப்பொருள், திடம், அதிக திடப்பொருள். ஜடப்பொருள்னா அப்படின்னா ஹார்டு மெட்டீரியல் தான் இல்லையா? சரி, இந்த நிலத்தை விட நீர் என்பது அவ்வளோ ஹார்ட் மெட்டீரியல் இல்லை, அது ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்குது. அதே மாதிரி நெருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் அதை விட நுண்ணுணிகள். இதை ஒரு கண்டெய்னர் கூட பார்க்க முடியும். அது அதை விட நுட்பமான ஒன்று, கண்ணால மட்டுமே அதை பார்க்க முடியுது. அப்ப இந்த நிலத்திலிருந்து அப்படியே பின்னால போனியா நிலத்தை விட நீரானது நுண்மையானதாக இருக்கிறது. சட்டிலா இருக்கு, ரொம்ப நுண்மையான பொருளா இருக்கு. அதுக்கு முன்னால் இருக்கிற நீங்க தீக்கு, நெருப்புக்கு போனீங்கன்னா நீரை விட அது நுண்மையானதா இருக்குது. இதை விட நீங்க வாயுக்கு முன்னால போனீங்கன்னா அதனினும் நுண்மையான பொருளாக இருக்குது. வாயிலிருந்தும் முன்னால போனீங்கன்னா ஆகாயம் என்பது நுண்மையிலும் நுண்மையான பொருளா இருக்குது. அப்போ அதிநுண்மையான ஒன்றில் இருந்துதான் படிப்படியாக ஜனநிலையாக மாறிக்கொண்டிருந்தது இந்த பிரபஞ்சம் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னால. ஓகேவா? சரி, இப்ப இந்த ஆகாயம் என்ற ஒன்றுலதான் அத்தனையும் இருக்குது. எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்றுதான் மாற்றமடைந்து போயிட்டு இருக்குதுன்னு போது, ஏன்னா ஒரு மூலப்பொருள் தானே அடுத்த மூலப்பொருள் உருவாகுது. அப்போ இந்த ஆகாயம் ஒன்றும் நிச்சயமாக ஏதோ ஒன்றிலிருந்து தான் வந்திருக்கும். அது இருக்குன்னா அது இட் இஸ் மேட் ஆஃப் சம்திங். உண்மையா பொய்யா? ஏதோ ஒன்றால் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அது செய்யப்பட்ட பொருள் அது எங்கிருந்து உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபோதங்களை தவிர இந்த மனித அறிவினால புரிந்து கொள்ளக்கூடியது ஒன்றுமே இல்லை. உண்மையா? ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குது, அங்க இருந்துதான் இது உருவாயிடும். ஆனா அது எதுன்னு தெரியும். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து நம்ம வேற ஒரு அதுக்கு முந்தைய இப்ப நம்ம பேசணும். இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. உருவாகிறது என்றால் இந்த பிரபஞ்சத்தை தானா ஏதோ ஒண்ணு அதுவாடு உருவாகிறதுக்கு எப்படிங்க இருக்க முடியும்?
ஏன்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆயிட்டு உண்மைதானே. திட்டமிட்டபடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாமே. மனித அறிவினால் கூட அப்படி திட்டமிட முடியாது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை. உண்மையா பொய்யா? அப்போ சரியான பிளான் படி போகுதுன்னா இந்த பிளான் என்பது ஒரு மனதால் மட்டும்தான் உருவாக்கி இருக்க முடியுமே தவிர இந்த ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நடக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே உலகத்துல நீங்க தானா சிஸ்டமேட்டிக்கா நடக்க முடியாதுங்க. அப்படியேதான் நடக்குமாண்ணா? தானா எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குமாண்ணா? யாராவது ஒருத்தர் இயக்கணும், அந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். உண்மையா போறீங்களா கார்த்திக்? நான் சொல்றது புரியுது இல்ல? அப்போ இந்த சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணும்? அறிவு. அறிவை பயன்படுத்தி தான் இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்களே பண்ண முடியும் இல்லையா? இந்த அறிவு என்பது எதனுள்ள அடங்கி இருக்குதுன்னா மனம் என்ற ஒன்றுக்குள்ளதான் அறிவு இருக்கும். இப்போ உங்க மைண்ட் இருக்கு, நம்மளுடைய அறிவு வேலை செய்யுது. உங்க அறிவு என்பது எதனுள்ள இருக்குது? மைண்டுக்குள்ளதான் இருக்குது. நாம நினைக்கிற மூளைக்குள்ள இருக்குது. இல்ல, மூளை என்பது அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவி. உங்க அறிவு உங்க மைண்டுக்குள்ளதான் அந்த அறிவு என்றது ஒரு பகுதி. சிந்திக்கின்றது, எப்படி செய்யணும், எல்லாம் திங்க் பண்றது யாருங்க? உங்களுடைய மைண்டு தான். ஆனா உங்க மைண்டையும் உங்க கண்ணால பார்க்க முடியல. உங்க மைண்டையும் உங்க கண்ணால பார்க்க முடியல. ஆனா அதுதான் அத்தனையும் திட்டமிடுது. அதை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு கை கால்கள் எல்லாம் தேவைப்படுது. ஆனா நீங்க எப்போ உருவாகுனீங்க? பஞ்சபூதங்கள் உருவானதுக்கு அப்புறம் ஓரறிவிலிருந்து 5 அறிவுகள் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹியூமன் ஃபார்முக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அவ்வளோ காலத்துக்கு அப்புறம் தான் நாம வந்திருக்கோம். ஆனா இந்த திட்டமிட்டு வரிசையாக நுண்மையிலிருந்து அடுத்த இது ஜடமானது எது, அந்த ஜடத்திலிருந்து அதை விட ஜடமானது எதுங்கிற கரெக்டா பிளான் பண்ணிடு. எதுவுமே உல்டாவே எதுவுமே நடக்கல. முன்னுக்கு முன் பின்ன முரணாக எதுவுமே பிரபஞ்சத்தில் நடக்கல. உண்மையா பொய்யா? ஏன்னா இந்த 5 பஞ்சபூதங்களை வரிசைப்படுத்தி பார்க்கும்போது அப்போ இந்த வரிசையையும் ஒன்றிலிருந்தா இன்னொன்று உருவாக்கணும் என்பதையும் யார் திட்டமிட்டது சொல்லுங்கயா? திட்டமிடுதல் என்பது வேணுமா வேணாவா? வேணும். அப்ப அதற்கு மனம் என்ற ஒன்று இருக்கணுமா வேணாவா? அதான் பரம்பரம். அப்ப இந்த ஆகாயம் என்ற ஒன்றே நமக்கு புலனு கேட்டுல பார்க்க முடியல, இருக்குன்னு ஒத்துக்க முடியுது. அப்போ இந்த ஆகாயம் ஒன்று என்பது எங்க இருந்து உருவானதுன்னு பார்க்கும்போது இப்ப எதை உருவாக்குனாலும் மனம் என்ற ஒன்று இருக்கணும். அந்த மனம் அறிவு என்ற ஒன்றை பயன்படுத்தி இருக்கு. சரியா? இப்போ ஆகாயம் நமக்கு புலன் இல்லை, அதுக்கு முன்னால போறோம். ஆகாயத்தை கடந்து நீங்க முன்னால போறீங்க. ஓகேவா? இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுங்க? சும்மா வார்த்தையில சொன்னா எப்படி சொல்லலாம்? மிகப்பெரியது. மிகப்பெரியது என்பதுதான் சரியான பொருள். அதுக்கு சமஸ்கிருதத்தில் பேரு என்னங்க? பிரம்மாண்டா பெரியதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல பெருசு ஒன்று இல்லை. அது தமிழ்ல இன்னொரு மிகப்பெரிய சொல்லலாம், மிக 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 பெரிய சொல்லலாம், மிக 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 நீட்டி போடப்படியா அது ஒன்று சொல்ல முடியாது. ஆனா பெரியது. அதுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் என்னங்க? பிரம்மா என்றால் பிரம்மாண்டம், அதாவது மிக பெரியதுன்னு அர்த்தம். தி கிரேட். சரியா? ஓகே. இந்த பிரம்மா என்ற ஒன்றுதான். இந்த பிரம்மத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா மிக பெரியது. இந்த பிரபஞ்சமே இவ்வளவு பெருசு. அதுவே ஒண்ணு உருவாக்கி இருக்குதுன்னா இதை உருவாக்குறது அதை விட பெரிதாகத்தானே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு பேர் இடணும்னா அதுக்கு என்ன பேர் இடணும்? சரியா? ஓகே. இப்ப இதுவரையில நீங்க பார்த்ததுல இருந்து இந்த பிரம்மா என்ற ஒன்றில் இருந்துதான் ஆகாயம் உருவாகி இருக்கிறது. அதுக்கப்புறம் அதை உருவாக்குறது ஆகாயம் தானாவே உருவாக்கிடுச்சா? அது இஷ்டத்துக்கு உருவாக்கிடுச்சா? இருப்ப அதுக்கு மூளை இருக்கா? அது பண்ணிக்குமா? சொல்லுங்க. ஆகாயத்துக்கு செயல்படுகின்றவர்கள் அதெல்லாம் ஜட பொருள்கள் எல்லாமே. எந்த ஒரு ஜட பொருளுக்கும் மனம் என்ற ஒன்று கிடையாது. அதை இயக்கணும் ஒரு பொருள். அந்த பொருள்கள்லாம் இயக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி இருந்தாதான் அந்த இயக்கன்றபடிதான். ஏன்னா யாரு கிரியேட் பண்ணாங்களோ அவதான் இயக்க முடியும்.
நீங்க ஒரு மெஷினை வந்து கிரியேட் பண்ணா அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி சிஸ்டமா ஒர்க் பண்ணணும்னு நீங்க தான் பிளான் பண்ணணும். உண்மையா பொய்யா? அப்ப இப்ப ஆகாயம் என்பது ஏதோ அது இஷ்டத்துக்கு ஒரு நெருப்பு என்பது அது விருப்பப்பட்டு ஒரு நெருப்பை உருவாக்கணுச்சு அப்படின்றதான் போய். அதே மாதிரி நெருப்பு வந்து அங்க இருந்து வந்து நம்ம எப்படி நீரை உருவாக்கணும், எப்படி அந்த நீர் உருவாக்குறது ஹெல்ப் பண்ணணும், அது ஒண்ணு திங்க் பண்ணி செய்யல. இப்படி ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்ப இத்தனையும் உருவாவதும் அந்த உருவாதி எப்படி இயங்க வேண்டும் என்பதும் எந்த வகையை இயங்க வேண்டும் என்பதையும் எது இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தையுமே உருவாக்குதோ அதுதான் முடிவு செய்திருக்க வேண்டும். உண்மையா போய் இல்லையா? அப்ப அந்த மாதிரி அந்த பொருளுக்கு பேரு பிரம்மம் நாம் சொல்றோம். சரி, இந்த பிரம்மம் என்ற ஒரு சொல்லுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம். இந்த பிரம்மா என்பது 2 பகுதிகளை உடையது. பிரம்மம் 2 பகுதிகள். ஒன்று மெய்யறிவு, ஆற்றல், அறிவாற்றல். இன்னொன்னு அறிவு திங்க் பண்ற மாதிரிலாம் உருவாகின்ற செயல்படுகின்ற. திங்க் பண்ணணும், அடுத்தது செயல் இறங்கணும் இல்லையா? 2 ஆக்ஷன் இருக்கும். உங்க மைண்ட் திங்க் பண்ணணும், பிளான் பண்ணணும், அடுத்தது வந்து ஆக்ஷன்ல இறங்கணும் இல்லையா? அப்போ இந்த பிரம்மம் இந்த 2 பகுதியும் அறிவையும் தன்னோட வச்சிருக்கிறது. அது வந்து நம்மளுடைய அறிவு மாதிரி இல்லை, அது பேரறிவு இல்லையா? அப்போ அந்த பேரறிவு ஆற்றல் என்ற ஒன்று இருக்குது. அடுத்தது இயக்குகின்ற ஆற்றலும் இந்த பிரம்மத்துக்கு. இந்த 2க்கும் ஒத்த பேரா பிரம்மம்னு கொடுக்கறதுக்கு பதிலா இத 2ஆ பிரிஞ்சா 2க்கும் தனித்தனி பேர் கொடுக்கணுன்றதுனால தத்துவங்கள் என்ன சொன்னாங்கன்னா புருஷா பிரகிருதி அல்லது சிவா சக்தி. புரியுதுங்களா? அதாவது மெய்யறிவாற்றல், அடுத்தது இயக்கத்தால் இயக்குகின்ற ஆற்றல். அப்போ இந்த மெய்யறிவுக்கு புருஷா என்றும் இந்த இயக்க ஆற்றல் அல்லது இயக்க தத்துவத்துக்கு பிரகிருதி என்று அல்லது சக்தி. ஆற்றல் என்றால் சக்தி. சக்தி என்பது சமஸ்கிருத சொல்லுதான். அப்போ இந்த 2ஐயும் தனக்குள்ள அடக்கியிருந்தாதான் பிளான் பண்றதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பிளான் பண்ண முடியும். அடுத்தது பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, செயலாக்கம் பண்ணணும்னா அந்த செயல்படுகின்ற அந்த ஆற்றல் வந்து அவரு பிரயோகிக்கணும். இப்ப நீங்க இன்னொரு கேள்வி இப்ப தட்டல கேட்க. இப்ப 2 இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒண்ணு வந்து அறிவாற்றல், இன்னொன்று செயல்படுகின்ற ஆற்றல். அதாவது செயல்படுகின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப இந்த செயல்படுகின்ற ஆற்றல் அறிவை இயக்குமா அல்லது அறிவு செயல்படுகின்ற அந்த தன்மையை இயக்கும்? எது எதை இயக்க முடியும்? கரெக்டா? அப்ப அறிவாற்றல் இயக்கினால் மட்டுமே இந்த இயக்க தத்துவமானது வேலை செய்ய முடியும் என்பதையும், அதாவது புருஷா என்ன ஆர்டரோ அததான் பிரகிருதி எக்ஸிக்யூட் பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். ஏன்னா பிரகிருதி ஆணையிட்டு புருஷா அறிவை வந்து நடத்த முடியாது என்பதை மேட்டர் புரியுது இல்ல? கலை இடையில உங்களுக்கு தேவைன்னா சின்ன பிரேக் கொடுத்துட்டே போலாம். ஏன்னா கொஞ்சம் இது ஆழமான சப்ஜெக்ட். வேற எந்த பிலாசபிலையும் நாம வந்து ஆனந்த மார்க்கத்துல தவிர வேற இந்த பிலாசபி வந்து எங்கேயும் விளக்கப்பட முடியாது, விளக்கவும் முடியாது. ஓகே, இப்ப பிரம்மத்து வந்து 2 பகுதியா இருக்கு. ஓகே, இப்ப இந்த பிரம்மம் வந்து படைப்பதற்கு முன்னால இது வந்து படைத்தல் என்று தொடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது எல்லாமே படைப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா படைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல காலகட்டத்துல தானே தொடங்கி இருக்கணும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தொடங்கி இருக்கணும். அப்போ தொடங்குறதுக்கு முன்னால ஒரு இடம் இருந்திருக்குல்ல. ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னால தொடங்குறதுக்கு பின்னால அப்படின்னு இருக்கிற மாதிரி இந்த படைப்புக்கு முன்னாலன்னு ஒரு கட்டம் இருந்ததுல்ல. அது எப்படி இருந்திருக்கும்? அதாவது பிரம்மம் தான் அதை படைக்க தோன்றாரு. ஆனா இந்த படைப்பு தொடங்குவதற்கு முன்னால அவர் என்ன மாதிரி